சென்னை மணிமங்கலம் நகரைச் சேர்ந்தவர் தான் ஆட்டோ ஓட்டுநர் பிரேம்குமார். இந்த பிரேம்குமார் வந்து தாம்பரத்தில் ஒரு டிவி ஷோரூமில் ஒர்க் பண்ணுற ஊரப்பாக்கத்தை சேர்ந்த மஞ்சுளா அப்படிங்கிற பொண்ணை லவ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படி லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மஞ்சுளா குடும்பத்திலேருந்து பயங்கரமான எதிர்ப்பு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த பிரேம்குமார் வீட்டிலேருந்து மஞ்சுளா வீட்டுக்கு பொண்ணு கேட்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மஞ்சுளா குடும்பத்தில் சரி நம்ம பொண்ணு லவ் பண்ணிட்டா நம்ம சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சேர்த்து வச்சுருந்தாங்க. ரிலேஷன்ஷிப் எல்லாரையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 15 சவரன் நகை வரதட்சணையாக கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ளை பிரேம்குமாருக்கு 2 பவுன் நகை கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 17 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆரம்பத்தில் நல்லா தான் குடும்ப வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்குது. இந்த மஞ்சுளாவோட மாமியார், அதாவது பிரேம்குமாரோட அம்மா, இந்த மஞ்சுளாவை விழுந்து கவனிச்சிருக்கிறாங்க மருமகளை. ஸோ கவனித்து கிட்டத்தட்ட 13வது நாள்லேயே அந்த 15 சவரன் நகையும் நடித்து ஏமாற்றி அந்த மஞ்சுளாட்டிருந்து வாங்கியிருக்கிறாங்க. வாங்கினதுக்கப்புறம் இந்த மாமியார் வந்து தன்னோட சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேருமே சண்டை வருது. அடிக்கடி பிரச்சனை வந்தனால இந்த மஞ்சுளா வந்து தன்னோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு தனி கொடுத்தனம் போகிறான். தனி கொடுத்தனம் போய் அங்கே போய் குடும்பம் நடத்துகிறா. அங்கேயும் நல்லா குடும்பம் நடக்கலை 2 பேருக்குள்ளே, அதாவது கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை. இந்த பிரேம்குமார் வந்து மதுவுக்கு அடிமையானனால தினமும் குடிச்சிட்டு வந்து இந்த மஞ்சுளாவை கொடுமைப்படுத்தியிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சுளா என்ன பண்ணியிருக்கான்னா தன்னோட 15 பவுன் நகை தனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பிரேம்குமார்கிட்ட கேட்டு அவனோட அம்மாட்ட இருந்து எனக்கு வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அவனும் போய் கேட்டிருக்கான். ஆனால் அவங்ககிட்ட இருந்து எந்த விதமான பதிலுமே இல்லை. ஸோ இப்படியே போய்ட்டுருக்குது. கொஞ்ச நாள் தரவே இல்லை அந்த நகையை. கடந்த மார்ச் மாதம் அந்த மஞ்சுளா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. இந்த மாதிரி என்னோடய 15 பவுன் நகை எனக்கு வேணும், அது என்னோடய மாமியார்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறா. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாமியாரை பிடிச்சி விசாரித்து நீங்கள் வந்து இந்த நகையை கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது பிரேம்குமாரோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து ஜூலை 16ஆம் தேதி என்னோடய நகையை, அதாவது மஞ்சுளாவோட நகையை 15 பவுன் சவரன் நகையை நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து சரண்டர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஜூலை 15ஆம் தேதி, அதாவது நகையை சரண்டர் பண்ணுறதுக்கு முந்தின நாள் இந்த மஞ்சுளா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்கிறா. ஸோ இதனால் பயங்கரமான கலவரம் இருக்குது 2 குடும்பத்துலேயும். அவங்களோட மஞ்சுளாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க போய் பார்த்துருக்காங்க மஞ்சுளாவை, அவங்க பொண்ணை இறந்து கிடக்கிறத பார்த்துருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸு மேலாடை எல்லாமே கிழிஞ்சிருந்துருக்குது. அதனால் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, தற்கொலை பண்ணியிருந்தால் எப்படி ட்ரெஸ் எல்லாம் கிழியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது கொலையா அப்படிங்கிறது போக போக விசாரணையில் தான் தெரியும். அந்த பிரேம்குமாரை பிடிச்சி நீதிமன்ற காவலில் வச்சுருக்காங்க, விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையில் தான் தெரியும் இது வந்து கொலையா தற்கொலையா அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். ஸோ இதுதான் அந்த சம்பவம். அந்த வீட்டு ஓனர், அதாவது பிரேம்குமாரும் மஞ்சுளாவும் தங்கியிருந்தாங்கல்ல, அந்த வீட்டு ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க 2 பேருக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வரும். அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு பிரேம்குமார் வந்து என்கிட்ட மொபைல் ஃபோனை கேட்டு கால் பண்ணணும்னு சொல்லி கேட்டு உள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே சண்டை நடந்துச்சு, ஒரே சத்தமாக இருந்துச்சு, நான் தூங்க போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ போக போக விசாரணையில் தான் தெரியும் இது கொலையா இல்லை தற்கொலையா அப்படிங்கிறது. ஸோ இதுதான் அந்த சம்பவம். அந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய இது கண்டென்ட் என்னன்னா, உங்கள் குடும்பத்துக்குள்ளே 1008 பிரச்சனைகள் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் மனைவியை விட்டு கொடுக்காதீங்க, உங்கள் கணவனை மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்காது, 2 பேரும் இணைஞ்சிருங்க. அதேமாதிரி மதுவுக்கு அடிமையாகாதீங்க. மது வந்து அடிமையானீங்கனாலே அது வந்து குடும்பத்தில் தினம் பிரச்சனை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த மது அருந்திருக்கும்போது அவன் வந்து என்ன பண்ணுறான்னே தெரியாது. அந்த போதையில் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாது. அந்த சம்பவம் நடக்கும்போது அது என்ன பண்ணுறோம் அடுத்த நாள் பார்க்கும்போது நம்ம தான் இந்த காரியத்தை பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மது போதை, அதான் போதை. நம்ம குடிச்சிட்டோன்னா என்ன பண்ணுறோன்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி மது குடிக்கிறத நிறுத்துங்க. இந்த மதுவினால் நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போகிறத நம்ம தினம் நியூஸில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி குடிக்கிறத நிறுத்துங்க. உங்கள் குடும்பத்தை கவனிங்க, மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருங்க, அதுதான் முக்கியம். இதை குடிக்கிறதுனால உங்கள் உடம்புக்கும் கேடு, உங்கள் குடும்பத்துக்கும் கேடு, உங்கள் சமுதாயத்துக்கும் கேடு. ஸோ தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்படி லவ் மேரேஜ் பண்ணும்போது அவங்க 2 பேரும் பிடிச்சி தான் லவ் பண்ணியிருப்பாங்க. இப்படி பிடிச்சி லவ் பண்ணிவிட்டு இப்படியா பிரிஞ்சு போகிறீங்க? குடும்பத்துக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பற்றின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
மீண்டும் மற்றொரு சம்பவத்தை சந்திக்கலாம். until then bye.